சொல்லி தெரியுங்கிற அவசியம் இல்லை. நான் மேலே ஓதிய சூரத்துல் ஆல இம்ரானுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஃபி ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்திங்கிற ஆயத்தில் இன்றைக்கு கல்வியை நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம். உலக கல்வி, மார்க்க கல்வி, இல்மு தீனியா, இல்மு துன்யவியா அல்லது தீனுல் இல்முல் அஸ்ரியா அப்படின்னு ரெண்டு வகை பிரிச்சிட்டோம். பிரிச்சது நாம அல்ல, நம்மளை படைச்ச அல்லாஹ் பிரிக்கல. அல்லாஹ்வுடைய தூதராக இரு தூதராக நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிக்கல. நம்முடைய சத்திய சஹாபாக்கள் பிரிக்கல, நம்முடைய மரியாதைக்குரிய இமாம்கள் பிரிக்கல, நம்முடைய முன்னோர்களான சலஃப் சாலிஹீன்கள் பிரிக்கல. அப்ப பிரிச்சது யாரு? இல்ம பிரிச்சது யாரு? குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் உலக கல்வி, இதெல்லாம் மார்க்க கல்வி அப்படிங்கிற அல்லாஹ் பிரிச்சிருக்கானா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியுடைய தராதரத்தை பத்தி எக்கச்சக்கமான சிறப்புகளை சொன்னாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல உலக கல்வி, மார்க்க கல்வி பிரிச்சாங்களா? மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ் ஹத்தா யர்ஜா. யார் கல்வியை தேடி வீட்டை விட்டு புறப்படுகிறானோ, எந்த கல்வியா? உலக கல்வியா, மார்க்க கல்வியா? யார் கல்வியை தேடி வீட்டை விட்டு புறப்படுகிறானோ அவன் திரும்பி வரும் வரை அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது உலக கல்வின்னு சொல்லல, மார்க்க கல்வின்னு சொல்லல. எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதெல்லாம் கல்வி என்ற பொருள். அந்த கல்விக்கு என்ன பொருள்? உலக கல்வி, மார்க்க கல்வி என்ற எந்த வித்தியாசம் அல்லாஹ் ரசூல் பிரிக்கவில்லை. அதற்கு பிறகு அதற்கு ஹதீஸ்கள் விளக்கம் சொன்ன முஹத்திஸ்களும் பிரிக்கவில்லை, யாரும் பிரிக்கவில்லை. பிரித்தது யார்? அருமைக்குரியவர்களே, உலகத்திலே கல்வி என்றாலே அதற்கு பெயர் குர்ஆனிய கல்விதான். கல்வி என்றால் அதற்கு பெயர் குர்ஆனிய கல்விதான். கல்வி என்றால் அதற்கு பெயர் வஹீயுடைய கல்விதான். வஹீ என்று வந்துவிட்டால் குர்ஆனும் வஹீதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களும் வஹீதான். வஹீயுடைய இல்முதான் உலகத்தில் இல்மு என்பது. அதற்கு பிறகு வந்ததெல்லாம் அற்பமான வயிற்று பிழைப்புக்காக வந்த ஃபன். அவைகளாம் இல்மு அல்ல, ஃபன், கலைகள். அல்லாமா இக்பால் அழகா சொன்னாங்க, जिस्क दुनिया इल्म कहती है वो जहले महज है, इल्म तो है आपके इरशाद फरमाने का नाम. अल्लाह अकबर. இவர் அழகானவர் அல்லாமா இக்பாலுடைய வரி. जिस्क दुनिया इल्म कहती है वो जहले महज है. எதற்கு இந்த உலகம் கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ, எதற்கு இந்த உலகம் கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறதோ, ஹே வ ஜஹலே महज है, அதுதான் வடிகட்டிய அறியாமை, வடிகட்டிய அறிவிலித்தனம், அதுதான் வடிகட்டிய முட்டாள்தனம். வடிகட்டிய அறிவிலித்தனத்திற்கும் வடிகட்டிய முட்டாள்தனத்திற்கும் இந்த உலகம் கல்வி என்று பெயர் வைத்திருக்கிறது. ஜிஸ்கு துன்யா இல்மு कहती है वो जहले महज है. அப்ப கல்வினா என்ன? இல்மு தோ ஹே ஆப்கே இர்ஷாத் ஃபர்மானே கா நாம். கல்வி என்றாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த உலகத்திற்கு வஹீயின் மூலமாக வழிகாட்டினார்களோ அதுதான் கல்வி.